அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட தங்கச்சி பையன் ஸ்கூல் போகும்பொழுதெல்லாம் ரொம்ப அழுது இருக்கும். அவனை சில டைம்ல எல்லாரும் ஏமாத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா கூட சொல்லுவாங்க, டேய் போடா ரெடியாடா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆட்டோ வரப்போகுது அப்படின்னு சொன்னா உடனே ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு ஸ்கூலா அப்படின்னு. இல்லடா அப்படின்னு. இல்ல அவங்க சொன்னாங்க ஆட்டோ வருமாமே அப்படின்ட்டு எல்லாம் அழுவான். அது ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி. அதுகிட்ட போயிட்டு மறுபடியும் மறுபடியும் சொன்ன விஷயத்தையே சொன்னா அதுக்கு செம்ம கோவம் வரும், போட்டு அடிச்சு தள்ளிடும். உடனே எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவான், ஆயா ஸ்கூல் கேட்டதுக்கு அம்மா அடிச்சிச்சு, நீ ஏமா குழந்தைய அடிச்சுனா பின்ன என்னம்மா, அவங்க எல்லாம் தான் சொல்றாங்கன்னா இவனும் இல்லடான்னா நம்ப மாட்டான்றான் அப்படின்னு. குழந்தைக்கு தெரிஞ்சா செய்யறானா அது போல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்பொழுது சில நேரத்துல எங்க வீட்ல அப்பா கட்டிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சந்து இருக்கும். அந்த சந்துல டெய்லரிங் மிஷின் போட்டிருப்போம். அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. ஆனா இவன் கட்டிலுக்கு கீழே நுழைஞ்சு டெய்லரிங் மிஷின் அந்த ஃபுட் பெடல்ல போயிட்டு உட்காந்துப்பான். எதுக்குன்னா அவர் அங்க ஒளிஞ்சுக்கிட்டா நம்மளால போயிட்டு அங்க தூக்க முடியாது, ஆட்டோக்கார் போயிடுவாங்க, இவர் ஸ்கூல் லீவ் போட்டுடலாம். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பிளான். ஆனா அப்பயும் என்னுடைய தங்கச்சி எங்க அப்பா கட்டிலுக்கு கீழே போயிட்டு அந்த கீழே அந்த கம்பிக்கு கீழே அவனை நுழைச்சு வெளியே இழுத்துரும். நம்மளை இழுத்துறாங்கன்னு தெரிஞ்சும் அப்பயும் மறுபடியும் மறுபடியும் அவன் அங்கதான் போயிட்டு உக்காருவான். இதுல என்ன ஒரு காமெடின்னா, இவன் தான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்ட்டு அங்க போயிட்டு உக்காந்துக்கிறான். சம்பந்தமே இல்லாத அவனோட தங்கச்சி அவன் அங்க போய் உக்காரன்னுட்டு இந்த அம்மாவும் அவன் கூடவே போயிட்டு உக்காந்துக்கலாம். அவன் தான் ஸ்கூல் போகக்கூடாதுன்னு அங்க போய் உக்காந்துட்டீங்கன்னா, நீ எதுக்குமா சம்பந்தமே இல்லாத அங்க உக்காந்துக்கிறன்னா சிரிச்சிட்டு அமைதியாயிடும். அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதன் பிறகு அதனோட ஸ்கூல் டைம் அதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, இவ கரெக்டா போயிடுவா, அதெல்லாம் வந்து அழமாட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்போ ஆட்டோல ஏத்திட்ட பிறகு திடீர்னு ஆட்டோ சவுண்டு. என்னுடைய தங்கச்சியை டக்குன்னு தூக்கி என்னுடைய குட்டி பொண்ணை தூக்கி உள்ள விட்டுறவே அது பயந்துடுச்சு. தங்கச்சியை விடவே இல்லை. ஆனா உள்ள இருக்கிற பசங்களாம் நீங்க விடுங்க ஆண்டி நாங்க பாத்துக்கிறோம்ட்டு உள்ள தூக்கிச்சுங்க. ஆனா என்னுடைய தங்கச்சிக்கு அனுப்பிச்சே தவிர ஒரே மனசு கஷ்டம். ரெண்டும் கூடவே இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போனான், இப்ப இது போயிடுச்சு. ஆனா இது இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருந்துச்சு, இப்ப அழுதுட்டு போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீ அதை எதிர்பார்க்காத நேரத்துல வேகமா தூக்கி உள்ள விட்டுட்ட, அதுதான் குழந்தை பயந்துச்சு. நான் அப்புறம் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு அது கரெக்டா போயிடும் பாருமா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அது அப்படியே வந்து கரெக்டா போயிட்டே தான் இருந்தது. இவன் மட்டும்தான் டெய்லி எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பான். குட்டி பொண்ணை கூப்பிடுவான், தச்சினி நம்ம இங்க போலாமா அங்க போலாமா அப்படியெல்லாம் பேசுவான். அந்த ஆட்டோ வந்துச்சுன்னா, அம்மா ஆட்டோ வந்துச்சுமா அப்படின்னு அழுவான். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டாண்ட இருந்தேன்னா அங்க இருந்து பார்ப்பான். சில டைம்ல சிரிப்பான், சிரிச்சுட்டே வருவான். இங்க பாரு இந்த ஆயா சாமான் கழுவிங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லினே வருவான். எங்க வீடு கிராஸ் பண்ணும்போது ஜெயா அப்படின்னு கத்துவான். இல்லைன்னா எங்க அம்மா இருந்தாங்கன்னா ஐயா அப்படின்னு. உடனே எங்க அம்மா, ராஜா நீ போடி, நான் சாயங்காலம் உனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறேன்டி அப்படின்னு. பாடுறா டேய், பாப்பா எவ்வளோ அழகா உட்காந்து, ஆயா அவன் சும்மா அழறான் ஐயா அப்படின்னு. ஆமா மம்மி நல்ல பொண்ணு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்படியே அவங்களோட ஸ்கூலெல்லாம் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்துச்சு. குட்டி பையனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எல்லாம் வந்துச்சுன்னா ரேங்க் கார்டு எல்லாம் கொடுப்பாங்க. அதை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா குட்டி பொண்ணுக்கு அது தெரியவே இல்லை. ரேங்க் கார்டை பத்தி அதுக்கு தெரியல. அது நம்ம தான் புக் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, டெய்லி என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அப்படி அது தங்கச்சி பார்த்துட்டு அது ரிப்போர்ட்ல கையெழுத்து போடலான்னா பிடிக்குச்சு. நீ ஒன்றும் போடக்கூடாது, நீ வானா, நீ போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த
ரேங்க் கார்டே வந்து கசக்கி அக்கல்ல வச்சுக்கிச்சு. என்னுடைய தங்கச்சிக்கு பயமாயிடுச்சு. ஐயோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்க குட்டி பொண்ணுகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, அழ தொடங்கிடுச்சுன்னா, நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, மினிமம் 1.5 மணி நேரம்னா கூட அழும். அவ்வளோ அழும். நீ என்ன கேளு, பசிக்குதா, வயிறு வலிக்குதா, இல்ல எதனா ஸ்நாக்ஸ் வேணுமா, எது கேட்டாலும் சொல்லவே சொல்லாது. அழ ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா நிறுத்தவே நிறுத்தாது. அப்போ அது மாதிரி தான் அன்னைக்கு ரேங்க் கார்டுக்கு இது போலெல்லாம் கசக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி என்ன பண்ணிடுச்சு, ரேங்க் கார்டை எப்படியோ பிடிச்சி இழுத்துடுச்சு. ஆனால் கிழியில இழுத்துட்டு அண்ணன் என்ன பண்ணுச்சுன்னா, என்னுடைய தங்கச்சிக்கு எவ்வளோ கை எட்டுதோ அந்த அளவுக்கு செவுத்துல வச்சு அந்த ரேங்க் கார்டை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கையெழுத்து போட்டுட்டே இருக்கும்போது வேகமா ஓடுச்சு. எந்த குடு எந்த குடுன்னு சொல்லி என்னுடைய தங்கச்சியை பிடிச்சி ஏய் ஒடியாருது உன்னை கடிக்கிறதுக்கு அப்படின்னு உடனே டக்குன்னு கையெழுத்து போட்டு உடனே ரேங்க் கார்டு எடுத்து மேலே சொருகி வச்சுச்சு. அப்போ இந்த தாய் மகள் விளையாட்டு போயிட்டு இருக்கும்போது சிரிக்கவும் சிரிக்குது, ஆனா அழவும் அழுவுது. சம்மந்தமே இல்லாத அப்படி ஒரு அழ. எங்க அம்மா அப்போ நான் போயிட்டு மாவு கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேங்க் கார்டு விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அம்மா போயிட்டாங்க. மாவு அரைச்சிட்டு அம்மா கடைக்கு போயிட்டு இன்னும் மளிகை பொருள் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்பயும் அழுதுனே இருந்துச்சு. ஏம்மா இன்னுமாமா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அட போங்கம்மா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்ட்டு திட்டினாங்க எங்க தங்கச்சி. நீ உன்னாலதாம்மா அந்த பசங்க கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பாவுக்கு ரேங்க் கார்டு அது போனா போகுது, அதுக்கு போய் குழந்தையாச்சுன்னு எப்போ சும்மா தெரியாது பேசாதுப்பா, நான் அடிக்கவே இல்லை, அதுவாவே சும்மாவே அழுகுது அப்படின்ட்டுன்னு. இது போல என்னுடைய தங்கச்சி வந்தா குழந்தைங்களோட தவறு சுட்டி காட்டும் போது எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ வந்து அட விடுமா குழந்தைங்க அப்படின்ட்டு இது பண்ணிடுவாங்க. இல்லைன்னா எங்க அப்பா எடுத்துப்பார், திட்டுன்னு போய் அவங்க மாமியார்கிட்ட தள்ளு, அப்பதான் இதுக்கு புத்தி வரும்னு இந்த ஒரு டைலாக் அவர் எடுத்துப்பார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட படிப்பு வந்து நகர்ந்துட்டே போச்சு. அதுக்கப்புறம் ரேங்க் கார்டுன்னா என்னன்னு எங்க குட்டி பொண்ணும் தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா தலைமுடிய வந்து பாஃப் கட்டிங்ல தான் வச்சுட்டு போவேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. அம்மு உனக்கு நான் இது போல போடுறேன்டானா, ஆஹா வானா வானா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு யோசனை, இவனுக்கு எப்படி ரெஸ்ட் ரூம் போறதுக்கு சொல்லி கொடுத்தோமோ அது போல எப்படின்னா இதுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உனக்கு என்னடா இருக்கு ஹோம்ஒர்க்குன்னா என்கிட்ட எடுத்து காமிச்சிச்சு. அப்ப எடுத்து காட்டின உடனே நான் என்ன பண்ணேன், ஐயோ வெங்களா நீ இந்த மெசேஜே படிக்கலையா அப்படின்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன், இங்க பாரு அவங்க மிஸ் வந்து எழுதிக்கிறாங்கன்னு. நான் கண்டு காமிச்சிட்டேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு. தர்ஷினிக்கு 2 ஜடை போட்டு அனுப்பவும், பூக்கள் வைக்க வேண்டாம், ரப்பர் பேண்ட் போட்டு அனுப்பினாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் சொன்னதும், தர்ஷினி உனக்கு 2 ஜடை போடணுமா, இல்லைன்னா மிஸ் இது பண்ணிடுவாங்களான்னு நான் சொல்லும் போது 2 பக்கம் கை வச்சு பார்த்துச்சு. ரப்பர் பேண்டெல்லாம் இருக்குதா, இல்லைன்னா போயிட்டு வாங்கின்னு வரணுமான்றது சும்மா தெரியாத மாதிரி கேட்டேன். ஏன்னா என்னுடைய தங்கச்சி அதெல்லாம் ரெடியாவே வச்சிருக்கோம். இருக்குது ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நாளைக்கா போட்டுருவாம, நான் அம்மா கிட்ட சொல்லி சைன் பண்ண சொல்றேன், நாளைக்கா உனக்கு ஜடை இங்க போட்டுக்கணும், பூவெல்லாம் வைக்க கூடாது சரியா அப்படின்னு. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணா அப்படின்ச்சு. ஆமா அப்படின்னு. உடனே எங்க தங்கச்சி வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்துச்சு. அதான் நினைச்சேன், ஐயோ இதுகிட்ட இப்ப சொல்லிட்டோம், நாளைக்கு என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 ஜடை போட்ட உடனே அழகா வந்து என்கிட்ட, ஜெயா இங்க பாரு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இப்போ மிச்சு திட்ட மாட்டாங்கல்ல அப்படின்ச்சு. ஆஹா திட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு ஒரே ஆசை, எப்படிதான் இந்த பொண்ணு இதெல்லாம் யோசிச்சு இந்த பசங்களோட பசங்களாவே மாறிடுச்சு அப்படின்ட்டுன்னு.
அதெல்லாம் ஒரு டெக்னிக்மா. நம்ம தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்கள போட்டு சப்பாத்தி மாவு அடிக்கிற மாதிரி அடிச்சுது டென்ஷன்ல அப்படின்ட்டு சொல்லும். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணு வந்து நல்ல ஹோம்ஒர்க் எழுதுறது, அதே போல ரேங்க் எல்லாமும் நல்லாவே எடுக்கும். சில நேரத்துல என்னுடைய தங்கச்சி அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட போனோம்னா அம்மாவும் அதுவும் போவாங்க. அப்ப அப்பா கிட்ட சொல்லிட்டு போனோம், அப்பா இந்த டைம்க்கு பசங்க வரும், முடிஞ்சா டீ வச்சிரு, இல்லைன்னா பசங்களுக்கு இந்த பிஸ்கெட்டு கொடுன்னு. ஆனா அப்பா வந்து டீ எல்லாம் வச்சிருவாங்க. அப்ப அந்த ஆட்டோல இருந்து இறங்கும்போது பசங்களுக்கு ஐயோ அம்மா இல்லையே அப்படின்னு. ஆனா எங்க குட்டி பையன் நேரா வந்து அந்த பால் பாட்டில்ல இறங்கிடுவான் அப்ப கூட. ஆனா எங்க குட்டி பொண்ணு ஐயோ நம்ம அம்மா வந்து இறக்கலையேன்ட்டு அந்த செவுத்துலயே அப்படியே கை வச்சு தேய்ச்சினே வரும். வாடா அம்மா, அம்மா வந்துடும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சுக்குவேன். அப்புறம் அதுக்கும் பால் பாட்டில்ல ஊத்தி கொடுப்பாங்க. அப்படியே இதுவா இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, ரெண்டுமே இப்படி பால் பாட்டில்லயே குடிச்சுருந்துங்களே, சாப்பாடு சாப்பிட்டாலும் பால் பாட்டில் குடிக்கிறானே இவன் எப்படி. எல்லாரும் சொன்னாங்க சாப்பிட ஆரம்பிச்சா பால் நிறுத்திடுவான்னு. ஆனா இவன் இதை கூட நிறுத்தவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து இருந்தாங்க. அப்ப பசங்க ரெண்டுமே வந்து பேக்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு நேரா என்கிட்ட வந்துருச்சுங்க. என்கிட்ட வந்துட்டு ஜெயா நீ பாரு நான் என்ன ரேங்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இதுவும் காட்டுது அதுவும் காட்டுது. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே காட்டல. ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ எங்க அப்பா வந்துக்கிறாங்க அவங்க கிட்ட போய் காட்டுன்னா எங்க குட்டி பொண்ணு பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடு அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், இந்த பசங்க ரெண்டுமே என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும். நீங்க இது போல பாசமா இருந்தீங்கன்னா, ஒரு பழைய படத்துல வேலைக்காரர்கிட்ட வந்து அந்த பையன் ரொம்ப பாசமா இருக்கும். உடனே அவங்க அம்மா வந்து கன் எடுத்து சுட்டுடுவாங்க. அது ரொம்ப பழைய படம். அது போல என்ன சுட்டுட போறாங்கடா நீங்க வேற, போங்க உங்க அம்மா எல்லாம் அது இது பாரு அப்படின்னா கூட குட்டி பொண்ணும் கேட்காது, இந்த பையனும் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் சொன்னேன், இது பாரு நீங்க நான் பார்த்துட்டேன் எடுத்துட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு காட்டினாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குழந்தைங்க வந்து என்கிட்ட தான் நிறைய பகிர்ந்துக்குவாங்க. எங்காச்சும் குப்பையில ஒரு சாக்லேட் பேப்பர் இருந்தா கூட எடுத்துட்டு வந்து எங்க குட்டி பொண்ணு எங்க அப்பா கிட்டன்னா எங்க அம்மா கிட்டனா கொடுக்கும். எனக்கு இதே மாதிரி பிஸ்கெட் வேணும், இல்லைன்னா இதே போல சாக்லேட் வேணும்னா உடனே எங்க அப்பாவும் அந்த கையில வாங்கி பார்த்துருவாரு. இல்லைன்னா எங்க அம்மா வாங்கி பார்த்துட்டாங்கன்னா ஆயா அவ எங்க இருந்து எடுத்தாப்பா தெரியுமா, காவாயிலிருந்து எடுத்தாந்தா, நீ ஐயோ ஐயோ அத்தை வாங்கி பார்த்துட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க அவ்வளோ பாசமா இருக்கும். சில டைம்ல வந்து எங்க அப்பா அவ்வளோ பாசமா இருப்பாரு, திடீர்னு அந்த குழந்தைங்களையும் போட்டு திட்டிடுவாரு. இப்படியே அதுங்களோட நாட்கள் போயிட்டே இருந்தது. இதன் பிறகெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.